இந்த சிகரெட்ல இருந்து ஆரம்பிச்சு தான் கேஜில இருந்து எல்லாம் வரும். எல்லா படத்திலையும் போதையை போட்டே வச்சிருப்பான், வில்லன் என்றும் இருப்பான், போதைக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை மாத்தி மாத்தி போடுவார்கள். நீங்க நினைச்சீங்களா வேற எந்த மீடியாவாலையும் உங்களுக்கு தெரியுமா கேஜி அடிக்கிறது எப்படி? யாருப்பா சொல்லி கொடுத்தது? ஐஸ் அடிக்கிறது எப்படி யார் சொல்லி கொடுத்தது? இதுக்கெல்லாம் ஸ்கூல்ல பாடம் நடத்துறாங்களா? இங்க டியூஷன் கொடுக்குறாங்களா? இல்லை. அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பாங்க. அதான் நம்ம நாட்டு சட்டம். என்ன சட்டம்? எல்லா நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. போதை பொருளை அழிச்சிடணும், உலகத்தில் இருக்கக்கூடாது, அது வந்துடவே கூடாது, அப்படித்தானே ஒரு அரசாங்கம் உண்டாக்கினார்கள். மத்தட்ட தித்த முற்றுப்புள்ளி வைக்கிறோம், போதைக்கு முற்றுப்புள்ளி என்றாங்க மஹிந்த ராஜபக்ச டைம்ல. போதைக்கு முற்றுப்புள்ளி அடுத்த ஆண்டு டெக்ஸ் எடுத்து பார்த்தா, அடப்பா இதுக்கு முன்னாடி எவ்வளவு வரி கிடைச்சிச்சோ அதை தாண்டி கிடைச்சிட்டு. நம்ம நாட்டு இன்டெலிஜென்சி சிஐடி கடுமையான வேலை செஞ்ச ஆட்கள் அவங்கெல்லாம். எல்டிடியை பிடிச்சி எங்கே கருணா அம்மான் இருக்கிறான், எங்க இவன் இருக்கிறான், எங்க அவன் இருக்கிறான் மேலே இருந்து போட்ட ஆட்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு 10,000 இடத்துல இந்த விற்கிறவங்களே, அதாவது தூள் விற்கிறான், ஹெரோயின் அடிக்கிறவனுக்கு காலில் செருப்பு இருக்காது, ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணியா போகிறான், அவன் கையில் ஃபோன் இருக்காது, அவனுக்கு தெரியும் இங்கே விற்கிறாங்கன்னு, அவனுக்கு தெரியும். அவனுக்கு போய் வேற எந்த டெக்னாலஜியும் தேவையில்லை, போய் வாங்கிட்டு வர்றான். நீங்கள் கேஸ் போலின்னு கண்டீங்க, கேஸ் இல்லை, பெட்ரோலுக்கு நாங்கள் பல கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு வந்தோம். 20 லிட்டர் 10 லிட்டர் கிடைச்சா இன்னமோ ஒரு தங்க மாலை கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த ஹெரோயின் அடிக்கிறவனுக்கு எப்பயாவது இந்த கோவிட் சீசன்ல டிமாண்டை பார்த்தீங்களா? டிமாண்ட் கண்டிங்கன்னா வாந்தி எடுப்பான், அந்த மூலையில் இந்த மூலையில் வேகமாக நடப்பான். அதுதான் நான் ஒரு தடவை என் லைஃப்பில் கண்டிருக்கிறேன். அதாவது அந்த மாதிரி அப்போ நினச்சேன், ஓ தூள் கொஞ்சம் இதுவாகிட்டு போல, நோமலாக இருந்தான்னு வைங்க, டிமாண்ட் இல்லாமல் கிடைக்குதுன்னு அர்த்தம். நான் கேட்குறேன், நம்ம நாட்டில் ஒரு 10,000 இடத்துல விற்கிறான், 10,000 இடத்துல விற்கிறான்னு வைங்க, 10,000 இடத்த இன்றைக்கே நினைச்ச அரசாங்கம் 10,000 இடத்த முடக்கலாம். படம் காட்டுவாங்க, பிடிச்சிட்டாங்க கண்டெய்னர் உள்ளுக்குள்ள இருந்துச்சாமே பிடிச்சாங்க. அட நீ பெரிய ஹோல்சேலாம் வேணாம், இந்த ரீட்டைலர் இருக்கிறான் பாரு 10,000 பேர் ஒரு பேச்சுக்கு, 10,000 முடக்கினு வை, நாளைக்கு எங்க போய் வாங்குவான்? ஹோல்சேல் அவன்கிட்டயா? யாரு மேலே எடுக்கிறாங்களோ அவங்க வேணாம், இந்த கீழ் மட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறானே இவன் 10,000 எடுத்து உள்ள போடு. நாளைக்கு ஹெரோயின் தேவைப்பட்ட தியாரில் எங்க போய் எடுப்பாங்க? கம்பால எங்க போய் எடுப்பாங்க? இவைகள் எல்லாம் ஒரு கண்கட்டு வித்தை. இவர்களுக்கு மேல் பெரிய அளவுக்கு பணப்புழக்கம் நடக்குது. அதனால் இவர்கள் சொல்லுவதும் நம்ம பிள்ளையை காப்பாத்தாது. இவங்க எப்படி இதை கொண்டு வராங்கன்னா, படித்த மட்டத்தில் இருந்து இதுக்கெண்டி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. எப்படி ஒரு சமுதாயத்துக்கு போதையை கடத்தலாம், எப்படி கொண்டு போய் அதில் மூழ்க வைக்கலாம். இந்த சமூகம் இந்த நாட்டில் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், கடுமையான, அதாவது பொருளாதாரத்தில் வந்து பணவீக்கத்தில் உச்சகட்டத்தில் நிற்கிறோம். உலகத்தில் வாழ பயங்கரமான நாடுகளில் உண்டு என்ன பொருளாதாரத்தில். அப்படிப்பட்ட நாடுல முஸ்லீம்கள் இன்றைக்கும் ஒரு அளவு மேனேஜ் பண்ணிட்டு போகிறேன். நமக்கு விலை கூடினா நாங்களும் விலை கூட வைக்கிறோம். நாங்கள் வர்த்தக சமுதாயம். ஆனால் சம்பளத்தில் இருந்தாங்க பாருங்க, அவன் சம்பளம் அதே தான். 1 லட்சம் உள்ளவனுக்கு 1 லட்சம் தான். அன்றைக்கு 1 லட்சம் செலவு இருந்தால் இன்னைக்கு 2 லட்சம் செலவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு பலவிதமாக திட்டம் போட்டார்கள். ஆனால் சிம்பிளான திட்டம் என்ன தெரியுமா? படத்தை பார்க்க வச்சா போதும். பாரு, ஓன் தலைவரை மாத்தி நீ வெளியே வர்ற நேரம் சிகரெட்டோடையும் கஞ்சாவோடையும் சிகரெட் ஸ்டார்ட் பண்ணனு வைங்க, அப்புறம் கேஜி ஆகும், ஐஸ் ஆகும், அது சிம்பிளா போயிடும். இளைஞர்கள் என்று சொன்னா அவங்க இந்த காக்கா பாருங்க, இந்த குருவிகள் கூட்டம் கூட்டமா பறக்கும். சில மிருகங்களை விலங்குகளை பார்த்துருப்பீங்க, கூட்டம் கூட்டமா இருக்கு. இளைஞர்கள் அப்படிதான். 40 வயசுல கூட்டம் கூட்டமா போக மாட்டான். 18 வயசுல இங்க இருந்து அங்க போனா 10 பேர், அங்க இருந்து இங்க வந்தா 10 பேர். அந்த 10ல ஒரு தலைவன் இருப்பான். அவன் படத்தை முழுக்க பார்த்துட்டு இப்படி பண்ணுவோமா, அதுக்கு மேல பண்ணாட்டி நீ ஆம்பளையாப்பா, நீ எங்க கன்ஸுக்கு சரி வர மாட்ட, வெளியே போ. இந்த சைக்காலஜி அவர்களுக்கு தெரியும். இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம பிள்ளைகளை கவ பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? இதான் இன்னைக்கு தலைப்பு. இதெல்லாம் நான் சொல்லல. இவங்களை காப்பாற்ற 7 மண்டா இன்ஷா அல்லாஹ் காப்பாற்றலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தாயா நிற்கணும். எப்படி காப்பாற்றுற என்பதை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் ஃபர்ஸ்ட் கன்செப்ட் என்னன்னா, இளைஞர்களை, இது சாதாரண நமக்கு
விளங்குச்சா? எங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஊர்களில் பார்த்தோம்னா சிகரெட் விற்பாங்க. அப்படி கேஎஃப்சி அவன் விற்கல, பிஸ்ஸா ஹட் விற்கல. நம்ம ஹோட்டலில் கேட்டான், சாப்பிட்டா சிகரெட் இல்லாட்டி வியாபாரம் நடக்காது. 4 பராட்டா போகிறதுக்கு சிகரெட் வேணுமா, கொத்து ரொட்டி விற்க சிகரெட் வேணுமா. அப்படி பிஸ்ஸா ஹட்டில் பிஸ்ஸாவை சாப்பிட்றான், அவன் சிகரெட் விற்கலையே. ஏன்னா அவன் வேணாம்ப்பா கேன்சர் உருவாகுதுன்னு அவன் நிப்பாட்டிருக்கிறான். சிகரெட் வியாபாரம் பண்ணால் தைரியமாக எடுத்து போடலாம், அது சல்லியாக மாறும் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உள்ளது. எங்கள் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி எங்கள் ஊரை ஃபர்ஸ்ட் பார்டர் போட்டு விற்க வேணும். அடாவடித்தனம் பண்ணல, புரிய வச்சு எங்கள் பிள்ளைகளை கொல்லுவரா, உங்கள் பிள்ளைய கொல்லலாமா தெரியுமா? மார்க்கம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பார்க்குறீங்களா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டி செஞ்சோமா, எதையாவது பண்ணினோமா, 4 பேர்களை அந்த கடைகளை தவா செஞ்சு மாத்தினோமா, அதைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த லைன்களை நம்ம மாற்றணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னா, இந்த சஜஷன் போடப்படுகிற நேரம் வீட்டு பக்கத்துலேயே தெரியுது. ஒரு சிகரெட் விற்கிறாங்க, 4 பேர் குடிக்கிறாங்க, அது என்ன பிரச்சனை, ஒரு நாள் அடித்து பார்ப்போமேன்றான். அதுக்குள்ளே தான் மெசேஜை வச்சே இருக்கிறான். அடிக்ஷனை உள்ளுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே அவனை சிக்க வைக்கிறான்.